ஹலோ guys, எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 154 எபிசோட் தான் இந்த வீடியோ போகிறேன். ஓகே, வீடியோ கூட போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஃப்ளோருக்கான கதவும் பார்த்தா மினிமம் திறந்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கதவு வந்து திறந்துருச்சு, நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க அந்த மாதிரி கையார் நீங்கள் தான் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் சொல்லுறது கமெண்ட் கேட்குறேன்னா சரி ஓகே. ஸோ இங்கே நீ வந்து லாங்குவேஜ் வந்து இங்கேயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கையன்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து கண்டிப்பாக கேப்டன் நான் வந்து பார்த்துக்கிறேன் வைஸ் கேப்டன். ஸோ வந்து கேப்டன் நான் பத்திரமா பார்த்துக்க நீங்கள் கவலைப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஸோ எல்லாரும் வந்து கிளம்பலாம், இந்த ஃப்ளோரை கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாருமே வெப்பன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோலி கார்டியன் நம்பர் 8. ஸோ 9th லெவல் டார்க் நைட். அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கார்டியனாக இருக்க அந்த இடத்துல. ஸோ இவனை சமாளிக்கணுமான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவருமே வந்து ஸோ வந்து வெறும் 7வது லெவல் 8வது இரும்புங்க என்ன சேலஞ்ச் பண்ண வந்திருக்கீங்களா அப்படி இருக்க கயிறை வந்து சொல்லி நீ வந்து பேக்கப் இரு, ஹான் வந்து உனக்கு துணையாரு மற்ற எல்லாருமே அட்டாக்கிங்கில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இனிமேல் பார்த்தா பேக்கப் எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல எல்லாருமே அட்டாக் பண்ணாலும் இந்த டார்க் நைட்டோட பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரே எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்ததுல ஸோ வந்து கையை நினைக்கிற உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ விட்டாக மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல லின்னு அட்டாக் பண்ணலான்னு வர அந்த ஒரு அட்டாக் பண்ணல நம்ம டுவானி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுறாங்க விஷயத்தில். ஸோ இப்படி வந்து ஃபைட் போய்ட்டு ஒரு பக்கம் வந்து கையரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து அட்டாக்லாம் கிட்ட வந்துட்டு இருக்கா. அந்த ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து தடுத்து இருக்கா கொஞ்சம் இருக்கா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பேல அவன் சுற்றி வச்சு வந்து அடிக்கலாம் இம்மார்டல் டார்க்லின்ற அவனோட டிஃபென்ஸ் விட சாம்பேல நினைக்கிறான் இவனோட டிஃபென்ஸ் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இதில் வந்து உங்களிடம் முடிஞ்சதை பண்ணுங்க சொல்லிட்டு இவனுமே அட்டாக் பண்ணிருக்கா. இந்த இடத்துல கையின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டாமல் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் நைட் அட்டாக் பண்ணலான்னு வந்துகிட்டு இருக்கா. அவனோட குதிரையவே கையர் பார்த்தீங்கன்னா துண்டா வெட்டி இருப்பாங்க. குதிரை வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடும். நீங்கள் என் குதிரையை கொண்டு இருக்கலாம், ஆனால் இது வந்து முடிவில்லைன்ட்டு அவனுமே வந்து டார்க் ஸ்பியர் அப்படின்ற ஒரு அட்டாக் அடிக்கா. உடனே நம்ம ஹார்ட் பண்ணுறோம். அவனுமே பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஷீல்டு போய் எல்லாம் துரிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப பெரிய அட்டாக் பண்ணுறாரு. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம கையர் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல கையர் மட்டுமே பார்த்தீங்கன்னா டார்க் நைட் சண்டை போடுறது பார்க்குற எல்லாருமே வந்து வைஸ் கேப்டன் கண்டிப்பாக வந்து தனியாக சண்டை போடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகிறோம் அப்படின்னு ஹாண்டா வெறி விடுது. எல்லாரும் வாங்கின அட்டாக் பண்ணி போயிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பெரிய பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அவனுமே வந்து விடமான சண்டை போட்டு இருக்காங்க. உடனே ஹார்ட் நம்ம கோல்டன் கேஜ் அந்த ஒரு அட்டாக்கை போட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரசன்ட்ல பிடிச்சிட்டு இருக்கா. கயிறு வந்து டெத் காட் சமன் அப்படின்ட்டு டெத் காட் ஸ்ட்ரைக் அந்த ஒரு அட்டாக்கை பார்த்து யூஸ் பண்ணிருக்க. அவனுமே வந்து ஷீட்டை ஒட்டைச்சாலுமே ஸோ நம்ம கையோட டெத் ஸ்ட்ரைக்கோட பவர் கூட்டூரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பண்ண ஒரு அட்டாக்கை சுற்றிக்கிற எல்லாரும் அட்டாக்லாம் அவள் அதே இடத்துல இறந்து போயிடுறான். அந்த இடத்துல ஐ மீன் வந்து தோத்துறான். ஸோ தோத்துட்டு ஸோ நான் வந்து தோத்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் எல்லா கார்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா இலுக்ஸோட அந்த செயினில் போய் மறைச்சிடும். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஸோ கேப்டன் உங்களோட பவர் எப்படி இன்க்ரீஸ் இந்த இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ நான் டெத்து கார்டோட ஃபுல் இன்டிகிரேஷன் வந்து நான் ஆப்டெயின் பண்ணிட்டேன். அந்த எல்லா மெமரி வந்ததுனால என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னும் திடீர்னு வந்து மயக்க வருது. இடத்துல கேப்டன் என்ன வைஸ் கேப்டன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுனால வந்து எனக்குள்ள பிளாக் சாஷ் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதோட சீன் கட் பண்ணி வந்துட்டு இருக்கேன். இவங்க சொல்லுவாங்க வைஸ் கேப்டன் நீங்கள் அதை கிளியர் பண்ணி ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இடத்துல வந்து அவங்களுக்கு போய் ஹோச்சான் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல உனக்கு ஒன்று வந்துட்டு அடுத்த தேர்ட் லெவலோ அடுத்த இந்த இடத்துல லின்னு வந்து யோசிச்சான். ஸோ ஆல்ரெடி வந்து வைஸ் கேப்டன் வந்து இன்கரேட்டேஷன் வந்து அப்டேன் பண்ணி மெமரி அப்டேன் பண்ணதுனால அவங்க வந்து பிளாக் சார் அடிச்சிட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களால வந்து ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போட முடியாது. ஸோ நான் அதை அப்படின்னா கேப்டன் ஒரு ஸ்ட்ரெயினுங்க ஆக்சுவலி வைஸ் கேப்டன் சொல்லுவான். அந்த இடத்துல வைஸ் கேப்டன் ஸோ நான் வந்து அடுத்த ட்ரையலுக்கு வந்து போகிறேன். ஸோ தேர்ட் லெவலில் செகண்ட் ட்ரையலுக்கு நான் வந்து போகிறேன். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு நான் ஒரு ஏழை அவனை தோக்கடி பண்ணிட்டு நாங்கள் எப்பவுமே உங்கள் பின்னாடி வந்து பயந்துட்டு இருக்க விரும்பல, நாங்கள் தனியால் சமாளிப்போம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு இது வந்து உங்களை ஹீல் பண்ணிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லை வந்து கொடுத்துட்டு ஸோ தயவு செஞ்சு என்னை போகிறது வந்து அலோவ் பண்ணுங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை போது எல்லாருமே ஆமாப்பா கண்டிப்பாக நாங்களும் சண்டை போகிறேன். நானுமே ஒரு கார்டியனை பார்த்துருந்த இடத்துல மொட்டை என்னன்னு வந்து வாங்கி 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஒரு லிங்க் நம்ம தனியாகவே அனுப்புகிறாங்க. ஒரு கார்டன் சொல்லுங்க திடீர்னு வந்து நம்ம டுவானி சொல்லலாம். ஸோ லாங்க வச்சு நிறையவே அந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. என் உயிர்வே நான் இதில் காப்பாற்றிருக்காரு. கண்டிப்பாக நானுமே கூட வரணும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து சண்டை போடும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் அவங்க இடத்துல போய் அந்த இடத்துல ரொம்ப இருளாக இருக்குது. அந்த இருளுக்கு நடுவில் போய் ஜக்கச்சக்க லைட் ஆட்ரிபியூட். ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனா ஹோலி மெஜிஷியன் 9th லெவல் அப்படின்ற வந்து ஒருத்தர் இருக்கான். ஸோ சொல்லுவான் என்னோட லார்டு இலுக்ஸ் எல்லாருக்கும் பிளஸிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்து ரெடியாக இருக்க இடத்துல ஸோ முடிஞ்சதை பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது என்ன சேலஞ்ச் பண்ண வந்திருக்கீங்க பார்க்கலாம் உங்களோட திறமை எப்படி இருக்குட்டு அவனுமே பார்த்து திடீர்னு ஒரு அட்டாக்கை கேதர் அடிக்க நல்ல வேலை நம்ம வந்து நம்ம லின் பண்ணோம் டுவானியோ தள்ளி விட்ருவான். அவனு அந்த அட்டாக்கு கொட்டூரமான பவர் இருக்கு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக டிஃபீட் ஆகிங்க நம்புட்டு அவனும் விட்டாமல் எக்கச்சக்கமாக அதே அட்டாக் போட்டு அடிச்சிட்டு இருந்த இடத்துல
நம்ம லின்னுனாலே நம்ம டுவான்ல தப்பிக்க மட்டும் தான் முடியும். ஸோ வெளியே வந்து பேசுகிறாங்க மினியன். ஸோ வந்து மாதர் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லின்னு வந்து அவசரப்பட்டு உள்ள போயிட்டான். கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி யாரும் பேசிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் இவங்களை பார்த்து தெருக்க விட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு லைட் கார்டு இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 பேரும் மாற்றி தப்பிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம லின்னோட கிறிஸ்டலாக வந்து தள்ளி போய் வந்துருச்சு இதில். ஸோ அவ்வளோதான் அவங்களோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல லின்னு உடனே நிறைய எக்ஸ்ப்ளோஷன் பில் அவனுக்குள்ள தூக்கி போகிறோம். அதனால எக்கச்சக்கமான அவனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியுமே பார்த்தீங்கன்னா கொய்யா திடீர்னு ஒரு ஃபர்பிடன் ஸ்பில் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 9th லெவல் ஃபர்பிடன் ஸ்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த நைட் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த லைட் கான் சொல்லிட்டு இருக்கான், நீ போடுற இந்த ஃபர்பிடன் ஸ்பெல் ஆர்க்கு என்ன நடக்கும் தெரியுமா, ஒன்று நீ ஜெயிப்ப அப்படின்னா உடனே லின்னு ஒன்று சொல்லுவான், ஆமா இல்லைனா நான் இந்த இடத்துல இறந்துருவேன், எனக்கு இது தெரியும் அப்படின்னு ஒரு லின்னு இதுக்கிட்ட டுவானி சரியான ஷாக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைட் கார்டு ஜக்க அட்டாக் டுவானி எதிரில் போய் தட்டுப்பாம் பாருங்க வந்து எல்லா அட்டாக் இந்த இடத்துல. ஸோ லின்னு நீ வந்து போய் கவலையப்படாது, எனக்கு என்ன பரவாயில்ல இந்த ஸ்பெல்லை கேஷ் பண்ணுறா நான் பார்த்துக்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல லின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்பிடன் ஸ்பெல் அந்த ஸ்பெல் மேலே போட ஆரம்பிக்கு இந்த இடத்துல. ஸோ உங்களோட கதையை முடிந்துட்டு அவனும் பெரிய ஒரு அட்டாக் பண்ணான். டுவானியோட ஷீட்டை ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா லின்னு அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ் லின்னு தப்பிச்சிருப்பா எக்கச்சக்க திரும்பவும் டுவானி வந்து அந்த இடத்துல தடுத்துக்கிட்டு இருக்கான். என்னெல்லாம் பரவாயில்ல நீ வந்து பார்த்துக்கடா அவன் மேலே நம்பிக்கை சொல்லிட்டு டுவானிக்கு எக்கச்சக்க லின்னு மேலே எக்கச்சக்க அட்டாக் வந்தாலும் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக நான் கேப்டனை உயிரோட கொண்டு வருவேன்ட்டு வந்து நம்ம லின்னு பற்றி எல்லாமே நினைச்சு பார்க்குற இடத்துல. ஸோ சின்ன வயசுல ஹீரோட பார்த்தது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவன் செலக்ட் பண்ணுவான் பார்த்தீங்களா சமயத்தில் கேப்டன் உயிரே போனால் கண்டிப்பாக வரும்னா இந்த பக்கம் லைட் கார்டுன்னு பெரிய அட்டாக் வந்துட்டு இருக்கா. அந்த பெரிய அட்டாக் பார்த்து இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ லின்னு இதுக்கப்புறம் வந்து முடியலடா அப்படின்ட்டு அவனை கத்திக்கிட்டு இருக்கா. உடனே லின்னு தலைவனுடைய எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்க்ரோலில் போஸ்ட் பண்ணி உள்ளகிற வந்து ஃபயர் ஃபீனிக்ஸ் ஸ்கை ஃபயர் ஃபீனிக்ஸ் அந்த ஒரு ஃபீனிக்ஸை வெளியே கொண்டு வராமல் இருக்கா. அந்த ஃபீனிக்ஸை வந்த வாரத்தில் லைட் கார்டு அட்டாக் பண்ண அந்த ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறான். அது 9th ஃபர்பிடன் சொல்லிட்டு அடிச்சட்டிக்கு அதே இடத்துல இறந்து போயிரு அந்த லைட் கார்டு. நான் வந்து இறந்து போயிட்டேன் அப்படி சொல்கிறதுல. ஸோ லின்னுக்கு போதுன்னா ஜக்காச்சக்க டேமேஜ் இந்த இடத்துல அவனுமே பார்த்தீங்கன்னா முட்டியாமல் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் மயக்க முடியாது. ஸோ ஹீரோட சோல் வர மாதிரி இந்த இடத்துல ஹீரோட பேசுகிற மாதிரி அப்படின்னா ஒரு பிம்பம் அவனுக்கு இருப்பது. கேப்டன் நான் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன் கேப்டன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் மட்டும் நான் எப்பவுமே வந்து தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்து ஆனா மாதிரி இடத்துல ஸோ லின்னு என்னாச்சு ஏந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd லெவல் ட்ரையல் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்ததாவது 4th லெவல் ட்ரையலுக்கு வந்து போகலாம் அப்படின்றது போறீங்களா அப்படின்னு மினிமம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் போக போகிறா அப்படின்னு பார்க்க. ஸோ நம்ம ஆளுக்கு எல்லாருமே போயிடறாங்க. பட் இருந்தாலும் ட்ரையல் அட்டன் பண்ண போகிறதுக்கு என்னமோ வந்து ஸோ நம்ம இவங்க அப்புறம் வந்து வெங்கு தான் அந்த இடத்துல ஐஸ் அண்ட் ஃபயர் ரெண்டுத்துக்கான ஆர்டர் விட்டு சேர்ந்த மாதிரி இருக்கா. ஸோ ஐஸ் அண்ட் ஃபயராக இருக்குது. ஆல்ரெடி வந்து லின்னு வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் எடுத்துறான். ஸோ நீங்கள் யாருக்குள்ளே வர வேணும் பேசிக்கிறேன்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக கேப்டன் நான் வந்து போகிறேன், கண்டிப்பாக என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு இதை கேட்டால் வந்து நம்ம கையருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து உடனே இந்த நம்ம வெங்ஸ் வந்து ஸோ இவங்க கூட நான் இருக்கேன், நீங்கள் கவலையே படுத்தாரு என்ன நம்பி தாராளமாக அனுப்பலாம்னு சொல்கிறேன். சரி ஓகே நான் உங்களை வந்து நம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையரை பார்த்தீங்கன்னா 2 பேரும் அனுப்பிச்சிடலாம். இந்த இடத்துல 2 கார்டனும் ஒன்றா இருக்காங்க. ஐஸ் கிங் அண்ட் ஃபயர் கிங் கார்டன். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஐஸ் கார்டன் ஃபயர் கார்டன், இது ஐஸ் கிங் அது எங்களோட ஆட்ரிபியூட் இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அவனு சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் எங்களை சேலஞ்ச் பண்ணி வரீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, முடிஞ்சதாக பண்ணுங்கட்டு 2 பேரும் விடாமல் அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 3 அளவு பார்த்தீங்கன்னா பெரிய உருவமாயிட்டு அந்த ஒரு ஃபயர் அட்டாக் தடுக்குது. இருந்தாலும் அதனோட கையில் பார்த்தீங்கன்னா பெரிய காயம். இதை பார்த்து இங்கே வந்து இந்த ஃபயர் அட்டாக் ரொம்பவுமே வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்ததுல. ஸோ உங்களாட்ட முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான். நம்ம வெக்ஸ் வந்து இங்கே ஒரு ஏதோ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய் தம்பி என்னடா பார்த்துன்னு சொல்லிட்டு ஐஸ் கார்டினா ஒரு அட்டாக் பண்ண அடியில் பார்த்துட்டு வந்து ஸோ நம்ம வெக்ஸ் வந்து பின்னாடி போயிட்டு அவங்க நினைக்கிறான். ஸோ என்னோட ஸ்வாட் மொத்தம் கொண்டு எல்லாமே இருந்து இந்த ஐஸ் ஆட்டு ரொம்ப கொட்டூர் பண்ணா உன்னால் முடிஞ்சதாக பண்ணுறேன். 2 பேரும் ஃபைட் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் இந்த ஃபைட்டு கொட்டூரமாக இருக்கு. 3 வந்து தப்பிக்கு முன்னே பார்த்துருக்கேன். இதில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பிளான் வந்து இதில் போடணும் கண்ணாலேயே வந்து சேர்க்க அமைச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ண ஒன்றுமே வேலைக்கு வந்துட்டு 2 பேரும் விடாமல் வந்து அவங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஐஸ் கார்டின், இந்த பக்கம் ஃபயர் கார்டு. ஸோ இந்த பக்கம் நம்ம பெங்ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க திடீர்னு 2 பேர் கிராஸ் பண்ணி அந்த இடத்துல 2 போர்ட்டில் உருவாக்கி ஸோ இந்த அட்டாக் அந்த பக்கமாக அந்த அட்டாக் இந்த பக்கம் 2 பேர் மாற்றி வச்சு அமைச்சு விட்ருவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 2 அட்டாக் மோதி இந்த பெரிய லெவலான ஃபயர் பிளாஸ்ட். ஸோ இந்த ஃபயர் பிளாஸ்ட்டை 2 பேர் தூக்கி அடிக்க போகிறாங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம கடைசியாக வந்து இதை ஜெயிச்சிருவோம். வெங்ஸ் வந்து இல்லை இது இன்னும் முடியலன்னு நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸோட வந்து அடிக்காம 2 பேரும் போயிட்டு இருக்காங்க இடத்துல. மூடால் நீ உள்ள படிக்கலாம் வந்து ரொம்பவே அவங்க ஆபத்தாருன்னு சொல்லிட்டு மூடால் இவங்க கூட பார்த்தீங்கன்னா கூட போயிட்டு அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே பரவாயில்லப்பா கொஞ்சம் பரவாயில்ல இருங்க, ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பத்தாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து உடனே வந்து இவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து வெங்ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்கா, ஆனால் கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்ஸோ சொல்லுவான் உங்க நீ என்ன வேணா பண்ண உன் மேலே நான் நம்பிக்கை இருக்கு. ஸோ நீ என்ன வேணா பண்ண அவனுக்கு துணையாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கரும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த 2 பேரும் வந்து ஸோ அவ்வளோதானா ஃபைட்டு நீங்கள் வந்து தோத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்கா. உடனே இவங்க பார்த்தீங்கன்னா மேலே பண்ண அந்த இடத்துல இருந்து சமனிங் பீஸ்ட் காடஸ் பீஸ்ட் காட் ஹேர் அப்படின்ட்டு அவளுமே பார்த்தா அவளோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லாக வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பீஸ்ட் காடோட பிளஸிங் பார்த்தீங்கன்னா வெங்ஸோ கிடைச்சிதான் கொஜாலா லெவல் 9th லெவல் அந்த லெவலுக்கு அந்த பவர் அப்படின்னு இருக்கா. வெங்ஸோ அவங்கள வந்து தோக்கடின்னு சொல்லிட்டு இருக்கு. 2 பேர் பேசுறாங்க. அந்த
அந்த பையனோட லெவல் 9th லெவல் கிட்ட போயிடுச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெங்ஸாவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற பீஸ்டோட பவர் யூஸ் பண்ணி விட்டாமல் பவர்லாம் நகரம் அடிக்கிறட்டு ஒன்று யானை லெவலுக்கு கொடூரமாக இருக்கு. 2 பேரும் தெறிக்க விட்டுக்கிறோம். 2 பேரும் இல்லை இது கண்டிப்பாக முடியல நாங்கள் உனக்கு கொள்ளு விட்டு 2 பேரும் வந்திருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லுங்க இது பத்தாது காரஸ் தயவு செஞ்சு உங்களை பவராக கொடுங்க உங்களோட ஃபுல் பவர் கொடுங்க. அவ்வளோ லைஃப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெங்ஸோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பவர்னா அட்டாக் கொடுக்க வெங்ஸோ ஒருத்தர் சத்தி யூஸ் பண்ணி ஸ்டார் எக்ஸ்ட்ராக்ஷன் அட்டாக் அடிப்பா பாருங்க அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா 2 கார்டியன்ஸுமே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டிஃபீட் ஆயிடுறாங்க. இதில் எங்கே வந்து வெங்ஸோ அப்படின்ட்டு மைக்னு எங்கே உனக்கு ஒன்றும் ஆகலை நம்ம வந்து இதை வந்து முடிச்சிட்டோம் இல்லை கடைசியாக அப்படின்னு பேசிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடைசியாக வந்து எனக்கு அடிச்சு வந்து தொக்குடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து ஸோ இங்கே என்னாச்சு கேட்டு வந்துருக்காங்க இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா வந்து கையில் நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸோ எங்களுக்கு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக என்ன நடந்தாலும் அஹோச்சான திரும்ப கூட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்து இந்த எபிசோடு அடுத்த வாரம் தான் வரும் புரியுதா. தயவு செஞ்சு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரோ அடுத்த விஷயம் நாளைக்கே போடு ப்ரோன்ட்டு. ஓகே இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. செகண்ட் சேனல் நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லிங்க் எப்படின்னா நம்ம சேனல் பேச்சு தொட்டு உள்ளே போனீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு செகண்ட் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும். தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லேருந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே பாய் பாய் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.